ஹலோ வணக்கம் மக்களே. ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி நம்ம ஒரு கதை நேரம் பகுதியை பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்மளோட கதை நேரம் பகுதியில் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின அண்ட சராசரம் அப்படிங்கிற ஒரு குறு நாவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன பையன் அவன் டீ கடையில் வேலை பார்க்குற அனுபவத்தை பற்றி நம்மகிட்ட பகிர்ந்துக்கிறது தான் இந்த கதையை ஆரம்பிக்குது. அப்படியே ஒவ்வொரு கேரக்டராக பில்ட் பண்ணுறாரு நம்மளோட எழுத்தாளர். இந்த கதையை அந்த வேலை பார்க்குற பையனோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதில் வர மெயின் ரோல் தான் நம்மளோட சத்யங்கி மாஸ்டர். அவர் ஒரு கிளாக் ஷாப் வச்சுருக்காரு. இந்த பையனுக்கும் அவருக்கும் ஒரு நல்ல பழக்கம் இருக்குது. இவனுக்கு தேட்டரில் படம் பார்க்குறதுனா ரொம்ப இஷ்டம். அதுக்கு நம்ம மாஸ்டர் தான் காசு கொடுத்து அப்பப்போ ஹெல்ப் பண்ணுவார். இவர் ஒரு டிடெக்டிவ்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஆமாம், ஏன்னா அவரோட ஹிஸ்ட்ரி அப்படி. அதே மாதிரி அவர் பார்க்கவும் டிடெக்டிவ் மாதிரி இருக்க மாட்டார். இவரோட ஹிஸ்ட்ரியை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சர்க்கஸ் வச்சு ஒன்று நடத்தியிருக்காரு. அதுக்கு முன்னாடி ஆர்மிலையும் வேலை பார்த்துருக்காரு. இவர்கிட்ட ஒரு கேஸ் ஒன்று வருது. என்னென்னா, ஒரு பொருளை கண்டுபிடிச்சி தரணும் அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க. அது என்ன பொருள் அப்படின்றத அவருக்கே தெரியல. அந்த பொருளில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு குறிப்பு இருக்குது அப்படின்னு மட்டும் இவர்கிட்ட சொல்கிறாங்க. அந்த பொருள் ஒரு கொடை அப்படின்றத நம்மளோட டிடெக்டிவ் கண்டுபிடிக்கிறாரு. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் பல பிரச்சனைகளை சந்திக்கிறாரு. அவர் என்னென்ன பிரச்சனையெல்லாம் சந்திக்கிறாரு அப்படின்றதும், அந்த பொருளை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி அவர் மதுரைக்கு வருவார். எதுக்காண்டி அவர் மதுரைக்கு வராரு, மதுரைக்கும் சுபாஷ் சந்திர போஸ் ஆர்மிக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படி இப்படின்னு ஆத்தர் நம்மளை நல்லா ட்ராவல் பண்ணி நம்மளோட ஒரு அண்ட சராசரத்தையே ஆட்டி போட்டிப்பார். அந்த கேஸ் என்ன, அதை எப்படி முடிக்கிறாரு அப்படிங்கிறத ராமகிருஷ்ணன் அவர்கள் ரொம்ப சுவாரஸ்யமாகவே எழுதியிருப்பார். இந்த புக்கை வாங்கி முழு கதையும் நீங்களும் படித்து பாருங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்களும் இந்த புக்கை வாங்கி படித்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். டூ இட் டீடைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.